ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லியும் 9 to 10 ஹவர்ஸ் நான் ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் குரூப் 1க்கு படிக்கிறேன். என்னோடய டார்கெட் குரூப் 1 மட்டும்தான். குரூப் 1ஓட ப்ரிலிம் சிலபஸ் 90% நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வித் நோட்ஸ். இப்போ அது ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற நோட்ஸ் எல்லாமே நான் மெயின்ஸுக்கு எடுக்கிற நோட்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் முடித்த உடனேயே நான் கையோட மெயின்ஸும் படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என் டார்கெட்டு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இல்லை. நான் ப்ரிலிம்ஸ் எழுதும் போதே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி தான் படிக்கிறேன். அதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் சிலது நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், ஆனால் அதுக்கு செப்பரேட்டாக நோட்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ அந்த நோட்ஸ் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நோட்ஸ் எடுப்பேன். அந்த 1 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிறத தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற 8 மணி நேரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 o'clock என்னோடய டே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 5 to 7 என்னோடய ரிவிஷன் டைம். 9 o'clock மேலே சாப்பிட்டுட்டு ஸ்டடி சென்டர் போயிடுவேன். மேக்ஸ் போட்டு பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஏதாச்சும் புதுசாக படிக்கிற கண்டென்ட்டு பெண்டிங் இருந்தால் அதை நான் படிப்பேன். மதியானம் 1 மணி 2 மணி வரைக்கும். 2 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் ஸ்டடி சென்டர் போயிடுவேன். நைட்டு 8 வரைக்கும் நான் ஸ்டடி சென்டரில் தான் இருப்பேன். இந்த டைம் நீங்கள் கேல்குலேட் பண்ணாலே இது உங்களுக்கு 8 மணி நேரம் வந்திருக்கும். நைட்டு 9க்கு மேலே மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுவேன். அந்த வீடியோ தான் நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த வீடியோஸில் பார்க்குறீங்க. நான் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு ரீசன் எனக்கு பெருசாக எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஸ்டடீஸ் மட்டும் தான் என் கமிட்மெண்ட் அப்படிங்கிறனால நான் ஸ்டடீஸ் பண்ணுறேன். அண்ட் யூடியூப் என்னோட பேஷன். இதுக்கு நான் ஒர்க் பண்ணுறது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம், அவ்வளோதான். 9க்கு மேலேயும் நான் நோட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். வீடியோ நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். 9க்கு மேலே வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நான் நோட்ஸ் எடுப்பேன். 10-10:30 வரைக்கும் நோட்ஸ் எடுப்பேன். அண்ட் எடுத்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு தூங்க போயிடுவேன். இப்போவே நான் மெயின்ஸுக்கு ஏன் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிக நாள் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலுமே அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கும் எனக்கு டைம் இருக்குது. உடனே போகணும், உடனே வேலை, 1 வருஷம் தான் டைம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. நானாகவே பிடிச்சி டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தேன். ஸோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு பிடிச்ச டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஹிந்து நியூஸ் பேப்பர், தினமணி நியூஸ் பேப்பர் ரெண்டையும் படித்து நோட்ஸ் எடுக்கிறது ஃபுல்லாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். இதை தாண்டி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பார்க்குறேன். அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. 2 மணி நேரம் நியூஸ் பேப்பருக்கு இப்போ போயிடுச்சு. 2 மணி நேரம் ரிவிஷனுக்கு போயிடும். அது மார்னிங் 5 to 7 ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் டெய்லி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக இதுவே 6 ஹவர்ஸ் ஆச்சு. மேக்ஸுக்கு ஒரு 2 ஹவர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறது. இப்போ மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்கும், வீடியோஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அது ஒரு 2 மணி நேரம் பண்ணுவேன். அண்ட் பார்த்த வீடியோஸை படித்ததை கண்டென்ட்டாக நோட்ஸாக எடுக்கிறது ஒரு 1 மணி நேரம் பண்ணுவேன். ஸோ 9 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு. 9 ஹவர்ஸுமே நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எந்த வீடியோலையுமே நான் சொன்னது கிடையாது. 9 மணி நேரம் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொன்னேன். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிங்கிறது வருது. ஸோ கமிட்மெண்ட் இருக்கவங்கனால இவ்வளோ டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாள் ஃபுல்லாக படிக்கிறத மட்டுமே வச்சுருக்கவங்களுக்குனால மட்டும்தான் இதை பண்ண முடியும். கமிட்மெண்ட் இருக்கவங்க நீங்கள் உங்கள் டேவை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஜாப் கோயர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் என்னோட ஃபியூச்சரை பிளான் பண்ணி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு இப்போவே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பாலிட்டிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம். 25 மெட்டீரியல், 199 rupees. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. என்னோட டெய்லி ரொட்டீன் அண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் உங்கள் டே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.